தேன்வெளி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக்னா இந்த லாஸ்ட் 1 வீக்காக சோஷியல் மீடியாவில் எல்லோரும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, பேசிகிட்ருப்பீங்க. மன ரீதியாக ரொம்ப அவங்கள மறுபடியும் காயப்படுத்திருக்கீங்க. சில பேர் ஆறுதல் சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் சில பேர் அவங்க பண்ணுற தப்பு, இவங்க பண்ணுற டிபேட் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்கவுங்க சூழ்நிலையில் அவங்கவுங்களுக்கு என்னென்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும். அதை வச்சு ஏகப்பட்ட பேர் இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்கள் 10,000 20,000 ஒரு அமௌண்ட் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் இவ்வளோ தூரம் கருத்து சொல்ல வந்திருப்பீங்களா? எல்லா கருத்தும் இந்த ஒரு மேட்ரும் இல்லை. அவங்க அப்பாவை ரிதன்யா, அதாவது என்ன மேட்ருனா ரிதன்யா பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ரிதன்யா மட்டுமல்ல, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நிறையா பேர் போய் இறந்துருக்குறாங்க. அந்த வீக்லேயே கன்னியாகுமரியில் ஒரு பொண்ணு இறந்துருக்கு. நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்குது. சில பேர் தெரியாமல் இருக்கலாம். இன்னும் வில்லேஜில் சில பேருக்கெலாம் இருக்கிறாங்க, இறந்துருப்பாங்க, மீடியாவுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதை பற்றி ஒரு சில கருத்துக்கள் அதை சொல்லலான்னு தான் இந்த வீடியோ பதிவு. இந்த தடவை கீதா மேம்க்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் யூடியூப்பில், நிறைய காலேஜ் ஸ்கூலு பொலிட்டிக்கலாக நிறைய பேசுவாங்க. சில பேர் அவங்கள நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுப்பாங்க. பர்டிகுலராக ஒரு சேனலில் அவங்க சொன்னாங்க, சரியா, அந்த மாதிரி என்ன தரக்குறைவாக எப்படி ஒரு மனுஷனை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு. இதே ஒரு பெரிய பாலிட்டிஷியனோ, பெரிய பவரில் பிஸ்னஸ்மேனோ, சினிமா குரூப்போ அவங்கள இந்த மாதிரி தரக்குறைவாக பேசிடுறீங்களா? அதுனே அவங்க அப்பாவை எப்படி நீங்கள் பேசுனீங்கன்னு தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? வார்த்தைகளில் என்றைக்கு ஒருத்தங்க வெளிப்படையாக நீங்கள் இப்போ தரக்குறைவாக பேசும்போது உங்கள் எண்ணம், சொல், செயல் எல்லாமே எப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த சேனல் நான் சொல்ல விரும்பலை, கீதாமா வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்கிற கருத்துக்கள் அது அவங்களுடையதாக இருந்தாலுமே மிக மிக சரியாக தான் இந்த தடவை சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதில் என்னங்க ஒருத்தங்களை நீங்கள் அவங்க பெண்ணை இழந்துட்டு அவங்களுடைய சூழ்நிலையில் எவ்வளோ பெரிய இழப்பை பறி கொடுத்துட்டு வீட்டில் இருக்க முடியாமல் ஆஃபீஸுக்கு, ஸ்டேஷனுக்குமா, ஆடியோ ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு நடந்துக்கிட்டு எவ்வளோ துன்பட்டுருக்குறாங்க. நீங்கள் உதவி பண்ணவே வேண்டாம், தரக்குறைவாக அது அவங்களுக்கு காதுக்கு போகலையோ. எப்படி இந்த வன்மத்துக்கு அப்படி பேசுகிறீங்க, வன்மமாக பேசுகிறீங்க? மனசு வருது அவங்களுக்குலாம்? உங்கள் வீட்டுகள் எப்படி நடந்தால் நீங்கள் அடுத்த செகண்ட் இப்படி தான் நடந்துக்குவீங்களா? அப்படி கூட நடந்திருக்கலாம் உங்கள் வீட்டில். ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட வளர்ப்பாக இருக்குது. ஏன்னா வளர்ப்பு தப்பாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி அடுத்தவங்களை தரக்குறை பேச தோணும். இது இன்றைக்கி நேற்று இந்த நம்ம சமுதாயத்தில் இந்தியன் ஃபேமிலிஸில் இந்த மாதிரி நடைமுறைகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. சமுதாயத்தை கட்டுக்கோப்பில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ வேணால் கால மாற்றங்கள், இந்த 2000லேருந்து நீங்கள் கால மாற்றங்கள் குளோபலைசேஷன் வந்ததுக்கப்புறம் கால மாற்றங்கள் நிறைய மாறிடுச்சு. ஆனால் என்ன மாறினாலும் சில சமுதாய கட்டமைப்புகளை நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ அதில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நீங்கள் நிறைய புக்ஸ் படிச்சுருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புக்ஸ் படிக்கிறவங்களாக இருந்தால் இந்திரா காந்தி மேம் இருக்கிறாங்களே, அவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் படித்து பாருங்கள். அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க. அதையும் மீறி இவங்க மேடம் இந்திரா காந்தி அம்மையார் அவங்களுடைய பேச்சு, ட்ரெஸ்ஸிங்ஸு எல்லாமே எப்படி குறை பேசினாங்க. அதையும் மீறி அவங்க ஜெயிச்சு வந்தாங்க. அவங்களுக்கு அப்படி அந்த காலகட்டத்திலேயே சோஷியல் மீடியா இல்லாத காலகட்டத்தில் அந்தளவுக்கு அவங்கள பேசியிருக்கிறாங்க. ஃபாரினில் ஒரு மீட்டிங் போகிறப்ப முதல் கொண்டு அவங்கள ட்ரெஸ்ஸிங்ஸை பேசியிருக்கிறாங்க. அதையும் அவங்க கரெக்டாக பதில் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. டாபிக் மாறி போகலை, டாபிக் சரியாக கொண்டு வரேன். நீங்கள் மிஸ்டர் தமிழ் சேனல் கூட அந்த சேனல் ரெக்கமெண்ட் பண்ணல. அதில் இந்திரா காந்தி மேடம் பற்றி ஒரு டாபிக் பாலா பேசியிருப்பார். அதில் சில விஷயங்கள் அவங்க எவ்வளோ தூரம் மனது ரீதியாக ஹர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. கேட்காதவங்க கேட்டு பாருங்க. ஏன்னா புக்ஸ் படிக்கிறதுல ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ. நம்ம ஏனோ இப்போ இந்த பாரதி பாஸ்கர் மேமு, சுமதி மேமு, கவிதா ஜவஹர் இவங்கெல்லாம் இருக்கிற, பர்வீன் சுல்தானா மேம், சுகி சிவம் சார் இவங்கெல்லாம் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கிறாங்க. நிறைய சில கருத்துக்கள் சொல்லும் போது நம்ம ஜென்ரேஷனில் கேட்க நல்லாயிருக்கும். இப்போ கேட்குற ஜென்ரேஷனும் குறைஞ்சிருச்சு, படிக்கிற ஜென்ரேஷனும் குறைஞ்சிருச்சு. அந்தோடைய வாழ்வியல் மெத்தடை மாறிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் எல்லாமே பொருந்தாது, எல்லாமே கடைப்பிடிக்க முடியாது. அது நிதர்சனமான உண்மையும் கூட. அவங்கவுங்க ஃபேமிலியில் எப்படி என்னென்ன முறை இருக்குதோ அது மாதிரி தான் நம்ம நல்லா வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் அவங்களாம் எவ்வளோ படிச்சுட்டு எவ்வளோ
கண்ணியமான பேச்சு, கண்ணியமான அறிவுரைகள், கண்ணியமான வாழ்க்கை முறைகளை அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்கெல்லாம் பேசிட்டா கூட ஒரு பேச்சில் பேச மாட்டாங்க. ஏன்னா முன்னுதாரணமாக அவங்க இருக்கிறாங்க. ஆனால் பல சேனலில் அவங்கள ரொம்ப ரொம்ப நோகடிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு விட்டுருங்க. அதான் சொன்னேனே, நீங்கள் அப்லோட் காசு கொடுத்து யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏகப்பட்ட சேனல்ஸ் காணாமல் போயிடுதில்ல. நீங்கள் உங்களுக்கு இலவசம், உங்களுக்கு அமௌண்ட் வருது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ டிபேட்டை எடுத்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. அந்தளவுக்கு நீங்கள் அப்பாவையும் அம்மாவையும் எழுதி எங்கள் அம்மா அப்பாவையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. வார்த்தைகள் ரொம்ப பார்த்து பேசுங்க. வார்த்தைகள் கண்ணியம் முக்கியம். உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்ல முடியாது. எல்லா காலம்தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். எல்லாம் ஒரே மாதிரி போயிட்டுருக்காது. வார்த்தைகளை கவனம் வச்சு பேசுங்க. மன ரீதியாக மறுபடியும் அவங்களை நோக்கடிக்காதீங்க டிபேட்டுங்கிற பேரில். வெளியில் சொல்கிறது மட்டும், வெளியில் நடக்கிற இன்றைக்கி மீடியாவுக்கு வந்துருச்சுங்காட்டி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. வீட்டுகளில் ஒவ்வொரு வீடுகளையும் நீங்கள் போய் கண்டுபிடிச்சி இந்த பேசுகிறவங்க அவங்க அவங்களோட குறைகளை தீர்த்து அவங்க லைஃப் செட்டில் பண்ணிட்டு வந்துடுவீங்களா? நீங்கள் எதில் மாற்றம் நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க? பெண் சுதந்திரம் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே பெண்கள் மேலே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே பெண்கள் சரின்னு சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்துடுவீங்க? கொங்கு சமுதாயத்தில் நான் ஒவ்வொரு டாபிக், இது டாபிக் பெருசு 2-3 பார்ட்டாக போடுறேன். பெண் குழந்தை பிறந்ததுலேருந்தே ஆரம்பிச்சிருது. சமுதாய சடங்குகள் எல்லாம் கல்யாணத்துலேருந்து ஆரம்பிச்சிருது. அதுலேருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக சொல்கிற பாருங்கள். குழந்தை பிறந்த உடனே மேக்ஸிமம் குழந்தையோட பிறப்பு ஃபஸ்ட்டு பேபி பார்ன் ஆயிடுச்சுன்னா ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அதுக்குண்டான ஹாஸ்பிட்டல் செலவு, சாக்லேட் செலவு, தொட்டில் வாங்குகிற செலவுலேருந்து, தொட்டில் கம்பி வாங்குகிற செலவுலேருந்து அம்மா வீடு தான் பண்ணாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும். இது உண்மையா இல்லையான்னு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அம்மா வீடுகளில் இருந்து தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. அம்மாவோட அரவணைப்பு எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பாக தேவை. அதனால் கூட்டிகிட்டு போவாங்க. மேக்ஸிமம் அந்த டெலிவரி டேட்டில் அம்மா வீட்டில் தான் மேக்ஸிமம் இருக்கிறாங்க, மேக்ஸிமம் இருப்பாங்க. அப்புறம் ஆண் குழந்தை அன்னைக்கு பிறந்துருச்சுன்னா அவங்களுடைய அந்த துணியே ஒரு மாதிரி இருக்கும். பையன் பிறந்துட்டான், பேரன் பிறந்துட்டான், வாரிசு, எங்கள் தலைமுறைக்கு வாரிசு வந்துடுச்சு அப்படின்னு ஒரு பெருமை கலந்த ஃபோனில் சொல்லும் போதே, சொந்த பந்தங்களுக்கு சொல்லும் போதே அது ஒரு தனியாக ஒரு கம்பீரமாக இன்னும் ஃபுல்ஃபில் அப்படிங்கிற ஒரு கெத்து அவங்க மனசில், கெத்துன்னு சொல்ல முடியாது, ஒரு மகிழ்ச்சி வந்துடுதுன்னு வைங்களேன். பெண் குழந்தை அப்படிங்கும்போது அதுவும் மனசுக்குள்ளே சந்தோஷம்தான். இருந்தாலும் ஃபஸ்ட்டு பொண்ணு பிறந்துச்சு, எங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி பிறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் சொல்லுவாங்க, ஃபோனில் சொல்லுவாங்க. எது பிறந்தாலும் பெண்ணோட அம்மா அப்பாவும் சந்தோஷம்தான், பையனோட அம்மா அப்பாவும் எடுத்துக்குவாங்க. பட் ஆண் வாரிசு அப்படிங்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தன் குலத்துக்கு, தன் பரம்பரைக்கு பேர் சொல்ல ஆண் வாரிசு அப்படின்னு அது ஒரு கம்பீரமாகவும் அடுத்த கட்டத்துக்கு பரம்பரை தொடரும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்றளவும் இருக்கிறது. அப்புறம் எப்பவும் போல் அம்மா வீட்டுக்கு தான் திருப்பியும் அந்த பேபியும் அந்த பொண்ணும் கேர் பண்ணுறதுக்கு அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க, கூட்டிகிட்டு போயிடுவாங்க. 9 மந்த் வரைக்கும் நல்லா குளிக்க வச்சதுலேருந்து எல்லாம் கேர் பண்ணுவாங்க. அப்புறம் இதுக்கிடையில் ஃபுல்லாக சொந்த பந்தம் பார்க்க வரவங்க, உள்ளூர் வெளியூர் எல்லாரெல்லாம் தெரிஞ்சதை ஃபோன் பண்ணி சொல்லி எல்லாம் பார்க்க வருவாங்க. இது அனைத்தும் பெண்ணோட அம்மா மட்டும்தான் மேக்ஸிமம் செஞ்சு அனுப்புவாங்க. நல்லா வந்தவங்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்து, அதாவது தமிழில் தரமான குடும்பம், தரமாக செஞ்சு தாட்டி விடுவாங்க, அனுசரித்து தாட்டி விடுவாங்க, உபசரித்து தாட்டி விடுவாங்க அப்படிம்பாங்க நம்ம கொங்கு தமிழில் சொன்னால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடந்துச்சு. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் இதுக்கு நடுவில் நல்ல நாள் பார்த்து ஒரு சிலர் 5 மந்த்ஸில் 7 இப்படி ஏதாவது ஒரு மந்தில் பார்த்து பேர் சூட்டு விழா குழந்தைக்கு வைப்பாங்க.